Interesting news behind Jupiter-Saturn conjunction, December 21 special. Hi, this is Oman. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா Saturn Jupiter conjunction. அதாவது சனியும் வியாழனும் சந்திக்கக்கூடிய ஒருங்கிணைந்து சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது இந்த நிகழ்வு வந்து 397 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 397 years ago, அதாவது இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அதாவது 1623ல நடந்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. அதாவது டிசம்பர் 21, 2020 இன்னைக்கு இந்த நிகழ்வு மீண்டும் நடக்குது. அதுக்கு அடுத்து இந்த நிகழ்வு எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2080ல 60 வருடங்களுக்கு பின்னாலதான் இந்த நிகழ்வு வந்து மீண்டும் நடக்க போகுது. அதாவது மார்ச் 15, 2080ல இந்த நிகழ்வு வந்து மீண்டும் நடக்க போகுது. அதாவது மீண்டும் வந்து ஜூபிட்டரும் சாட்டர்னும் வந்து அந்த காலகட்டத்துல ஒருங்கிணையும். சோ அந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இன்னைக்கே வந்து என்ன பண்ணலாம், சோ இன்னைக்கு நைட் வந்து இந்த ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த நிகழ்வை வந்து நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னால இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இதுல என்னென்ன இருக்கு, ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் பத்தி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சோ அதே நேரத்துல இந்த ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் சந்திக்கக்கூடிய இந்த இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒருங்கிணைந்து சந்திக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா உருவாகும், அதாவது ஒரு பெரும் நட்சத்திரம் போல் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜூபிட்டர்ல பாத்தீங்கன்னா 79 மூன்ஸ் இருக்கு. சோ சாட்டர்ன்ல வந்து 82 மூன்ஸ் இருக்கு. அதாவது இதுல 79 நிலாக்கள் இருக்கு, இதுல 82 நிலாக்கள் இருக்கு. சோ இத்தனை இருக்கக்கூடிய ஒரு ஜூபிட்டரும் சாட்டர்னும் ஒரே இடத்துல ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் மாதிரி நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு மிகப்பெரும் நட்சத்திரம் போல காட்சி அளிக்கும் இந்த நிகழ்வு வந்து. சோ இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதே பெத்லஹேம் ஸ்டார் அப்படின்னு இதை வந்து குறிப்பிடுறாங்க. சோ நெக்ஸ்ட் இந்த மந்தோட ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா, டிசம்பர் 25 இஸ் கிறிஸ்மஸ். ஓகே, சோ இது இந்த மந்தோட ஸ்பெஷலும் கூட. சோ இந்த டைம் பீரியட்ல, சோ இந்த 21ல டிசம்பர் 21ல இந்த ஒருங்கிணைவு நடக்குது. சோ இது பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்னு இதுக்கு ஒரு பேரும் இருக்கு. சோ இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டம்லயே மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா ஜூபிட்டர் தான். சோ இத வந்து ஜியன்ட் பிளானட், அதாவது ஒரு ராட்சத பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பிளானட்குள்ள, இந்த ஒரு கோளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கோள்கள், மீதி இருக்கக்கூடிய கோள்கள் அத்தனையும் வந்து இதற்குள்ள கொண்டு போய் வச்சாலும் இந்த ஜூபிட்டர் வந்து பெருசா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா கோள்களையும் உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு இதுக்குள்ள இடம் இருக்கு, அந்த அளவுக்கு இது பெருசா இருக்கு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா 89,000 மைல், 89,000 மைல்ஸ் வந்து இது இதோட உள்ளடக்கத்தை வந்து கொண்டிருக்கு. ஓகேவா, அதாவது ஜூபிட்டர் வந்து அந்த அளவுக்கு பெரிதாக இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த ஜூபிட்டர் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு, அதாவது வியாழன் கோள் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தேன், அதாவது எவ்வளவு வருடங்கள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.86 வருடங்கள், அதாவது 11.86 இயர்ஸ் வந்து இந்த ஜூபிட்டர் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு டைம் எடுத்துக்குது. அதே நேரத்துல சாட்டர்ன் வந்து 29.45 இயர்ஸ் வந்து எடுத்துக்குது. சோ பூமி வந்து 365 நாட்களை வந்து சூரியனை சுற்றி வரும். ஆனா ஜூபிட்டர் 11.86 இயர்ஸ்லயும் சாட்டர்ன் வந்து 29.45 இயர்ஸ்லயும் சுற்றி வரும். அதே நேரத்துக்கு இந்த சாட்டர்ன் பத்தி பாத்தீங்க அப்படின்னா, சாட்டர்ன் வந்து ஜுவல் ஆஃப் தி சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இருக்கிறதுலயே வந்து இந்த சாட்டர்ன் தான் வந்து ஜுவல் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அப்படின்னா சூரிய குடும்பத்துல, ஓகேவா, சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜுவல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாட்டர்ன். சூரிய குடும்பத்துல மிகப்பெரிய எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஜூபிட்டர். ஓகே, இந்த ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த நாலுமே வந்து வாயு கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கோள்கள் வந்து வாயுக்களால் ஆனது. அதாவது கேஸ் பிளானட் அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர், சாட்டர்ன். சோ இந்த ரெண்டு பிளானட் இன்னைக்கு ஒரே நேர்கோட்டில் சந்திக்குது இல்ல. சோ நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய இந்த ரெண்டு பிளானட் எந்த பிளானட் பாத்தீங்கன்னா வாயுக்களால் ஆன பிளானட். இந்த பிளானட்ல வந்து ஒரு கோள்ல இருக்கக்கூடிய ரிங் வந்து நமக்கு கண்களில் புலப்படும். ரெண்டு கோளுக்குமே ரிங்ஸ் இருக்கு. சோ இதுல என்ன ரிங்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோவியன் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜூபிட்டர்ல இருக்கக்கூடிய ரிங்ஸ் வந்து ஜோவியன் ரிங்ஸ், சாட்டர்ன்ல இருக்கக்கூடிய ரிங்ஸ் வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் வந்து எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிங்ஸ்ல வந்து ராக்ஸ் இருக்கும், அதே நேரத்துல ஐஸ் இருக்கும். இந்த ரிங் வந்து பாறைகளாலும் பனியாலையும் ஆனது. இது வந்து குப்பை இருக்கக்கூடிய டஸ்ட் இருக்கும்ல, விண்வெளியில இருக்கக்கூடிய டஸ்டால எது ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோவியன் ரிங் வந்து டஸ்டாலேயே ஆயிருக்கு. சோ இந்த ரிங் ஹேஸ் டஸ்ட். ஓகே,
எந்த ரிங் அப்படின்னா ஜோவியன் ரிங்ஸ். இந்த ஜோவியன் ரிங் எப்ப பார்க்கலாம் அப்படின்னா சூரிய வெளிச்சம் படும் பொழுது மட்டும்தான் இந்த ஜோவியன் ரிங் வந்து கண்ணுக்கு புலன்படும். சோ அதாவது ஜுவான் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இந்த ரிங்கை வந்து கேப்சர் பண்ணிருக்கு. ஓகேவா, அதுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய கேமராஸ் லென்ஸ் வந்து அதாவது ஜோவியன் ரிங்கை வந்து கேப்சர் பண்ணிருக்கு. ஓகே, இது வந்து காமனா வந்து இதுல இருக்கக்கூடிய ரிங் வந்து சனிக்கு வந்து ரிங் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதுல இருந்து ரிங் இருக்கு, இந்த ரிங் வந்து குப்பை ஆனதுனால இந்த ரிங் வந்து வெளியே தெரியறது இல்ல. சோ இது வந்து பாறைகளால் ஆனதுங்கிறதுனால தெரியுது. சோ இது வந்து 5th பிளானட், இது வந்து 6th பிளானட். ஓகேவா, அதாவது இந்த ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் இடையில, ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் இடையில ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். சோ இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து காஸ்மிக் வேக்யூம் கிளீனர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. எதுல அப்படின்னா ஜூபிட்டர்ல. ஜூபிட்டரோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா காஸ்மிக் வேக்யூம் கிளீனர். இந்த வேக்யூம் கிளீனர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேக்யூம் கிளீனர் வந்து ஆஸ்ட்ராய்ட வந்து சக் பண்ணி எடுத்துக்கும். எப்படி ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து டஸ்ட் எல்லாம் சக் பண்ணி எடுத்துக்கொள்ள, அதே மாதிரி இது வந்து எதை விழுங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸை விழுங்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் தான் வந்து இருக்கு. சோ ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு முன்னாடி என்ன கோள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு. சோ அதுக்கப்புறம் மார்ஸ் இருக்கு. மார்ஸ்க்கு ஜூபிட்டருக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ். இதுல ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து இது காஸ்மிக் வேக்யூம் கிளீனர் மூலமா எதுன்னு படிக்கிறதுனா ஷக் பண்ணிக்குது. ஓகே, அதே நேரத்தில் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அதுதான் வந்து ஜூபிட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல். இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இல்ல வந்து 3 பூமியில கொண்டு போய் உள்ள வச்சிடலாம். சோ அந்த அளவுக்கு, அதாவது பூமி வந்து பூமியை விட 3 மடங்கு அதிகமான இடம் தான் வந்து இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்ல இருக்கு. இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்ல வந்து புயல் தான் வந்து இருக்கும். என் நிலவில புயல் அடிச்சுட்டே தான் இருக்கும். அவ்வளவுதான் இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்டோட ஸ்பெஷல். ஓகே, அடுத்து வந்து இதுல எத்தனை மூன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 79 மூன்ஸ் இருக்கு. இதுல ஜூபிட்டர்ல 79 மூன்ஸ் இருக்கு. இதுல வந்து 82 மூன்ஸ் வந்து இருக்கு. அதாவது கரண்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும், சோ கரண்ட் டேட்டாவோட அப்டேட் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா 79 மூன்ஸ் இருக்கு. இதுல வந்து 53 மூன்ஸ் வந்து நேம்ட் அண்ட் அன்நேம்டு மூன்ஸ் பாத்தீங்கன்னா 26 அன்நேம்டு மூன்ஸ். 53 மூன்ஸ் வந்து நேம்டு. சோ 26 வந்து அன்நேம்டு மூன்ஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா 53 மூன்ஸ் வந்து பேர் வச்சிருக்காங்க. அதே வந்து 29 மூன்ஸ் வந்து இன்னும் பேர் வைக்கல. ஓகே, இதுல இருக்கக்கூடிய மூன்லயே பாத்தீங்கன்னா சாட்டர்ன்ல இருக்கக்கூடிய மூன்லயே மிகப்பெரிய மூன் எதுனா டைட்டன். சோ டைட்டன் தான் வந்து மிகப்பெரிய மூன். சோ இந்த டைட்டன்ங்கிற பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டைட்டன் அப்படிங்கிற பேர் எங்க இருக்கு? சோ டைட்டன் அப்படிங்கிறது வாட்ச் ஐவியா. சோ இந்த கம்பெனியோட நேம் கூட டைட்டன் தான். ஓகே, சோ இந்த டைட்டன் வந்து மூன். ஓகேவா, அந்த டைட்டன் மூன்ல வந்து அட்மாஸ்பியர் இருக்கு. சோ சனியில அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலா எதுன்னு பாத்தீங்கன்னா அது டைட்டன் மட்டும்தான். ஓகே, சோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ல அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஆஸ்ட்ராய்டோட ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ல வந்து மெட்டல்ஸ் இருக்கு. அதே நேரத்துல அது தண்ணீரும் இருக்கு. சோ அதனால அந்த ஆஸ்ட்ராய்ட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ராக்கெட் ஃபியூவல் எடுக்கலாம் அப்படிங்கறதும் இத சொல்றாங்க. அதாவது நிலால வந்து ஃபியூவல் எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சைனா. சோ அதே மாதிரிதான். சோ நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த ஆஸ்ட்ராய்ட்ல கூட அவங்க என்ன பண்ணலாம், ராக்கெட்க்கு ஃபியூவல் எடுக்கலாம். சோ ராக்கெட் ஃபியூவல் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. சோ இந்த கண்டென்ட்ஸ்ல நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம இதோட ஸ்பெஷல்ஸ் வந்து நம்ம தனித்தனியா பார்க்கலாம். காஸ்மிக் வேக்யூம் கிளீனர் அப்படின்னா என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கக்கூடிய ராக்கெட் ஃபியூவல் சோ இது எப்படி எடுப்பாங்கங்கறத பத்தியும் நாம அடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ மறக்காம இன்னைக்கு நடக்கக்கூடிய டிசம்பர் 21 ஆன இன்னைக்கு என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னா சாட்டர்ன் ஜூபிட்டரோட கன்ஜெக்ஷன். சோ மறக்காம இந்த நிகழ்வை பாத்துருங்க. சோ அடுத்து இந்த நிகழ்வை நீங்க பாக்கணும்னா 2080 வருடம் தான் பார்க்க முடியும். சோ 2080 வருடம் நம்ம இருப்போமா என்கிறது கேள்விக்குறிங்கிற பட்சத்துல நம்ம இன்னைக்கு மறக்காம பாக்குறது நல்லது. சோ இது வந்து தென்மேற்கு திசையில வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மறக்காம தென்மேற்கு திசையில நீங்க இந்த சாட்டர்ன் ஜூபிட்டரை நீங்க மறக்காம பாருங்க. சோ இன்னைக்கு ஈவினிங் நைட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன். சோ இதைதான் நம்ம மறக்காம பாக்குறோம். சோ மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
ஸோ அடுத்து நம்ம காஸ்மிக் வேக்யூம் கிளீனர் அண்ட் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டோட ஸ்பெஷல் ராக்கெட் ஃபியூவல் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம இதை பற்றி டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோவியல் ரிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.